ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று ரிலீஸ் ஆன எஸ்கே அண்ணாவோட 25th ஃபிலிம் பற்றி தாங்க. நம்ம குரோம்பேட் வெற்றி தேட்டரில் நானும் என் ஃப்ரெண்டும் டிக்கெட் வாங்கியிருந்தோம். ஃபேன் செலிப்ரேஷன் செட்டப்லாம் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. நாங்கள் போன அந்த டைம் தான் எஸ்கே அண்ணாவோட ஒய்ஃப் ஆர்த்தி மேம் வந்திருந்தாங்க. அவங்கள கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்புறம் ஷோ டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் உக்காந்து 2 சீட்டுக்கு முன்னாடி தான் அவங்களும் உக்காந்து பார்த்தாங்க. எஸ்கே அண்ணா வருவார் ரொம்ப நேரம் எதிர்பார்த்துருந்தோம், ஆனால் அவர் வரல. ஸோ படத்தை பற்றி ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணுறதுக்காக நான் வரல. எனக்கு அந்த படத்தில் பிடிச்ச சில விஷயத்த நான் ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறேன். ஸோ சிவகார்த்திகேயன் அண்ணா இது வரைக்கும் நம்ம பார்த்த அந்த காமெடி லைட் ஆர்ட்டு அந்த மாதிரி ஜேர்னர் இல்லாமல் பராசக்தியில் அவர் செம்ம சீரியஸ் மோடில் இறங்கிட்டார். படம் ஆரம்பித்ததுலேருந்தே முடிகிற வரைக்கும் இது வேறு லெவல் முயற்சின்னு ஃபீல் பண்ண வைக்குது. எஸ்கே அண்ணா நடிப்பு பற்றி சொல்லணும்னா மாசும் கிளாஸும் மிக்ஸாக இருந்துச்சு. வசனம் பேசுகிற இடத்துல அப்படியே தேட்டரில் விசில் கைத்தட்டலாம் கேரண்டியாக இருந்துச்சு. சில காட்சிகளில் கோபம், வலி, போராட்ட மனசு எல்லாத்தையும் முகத்திலே காட்டினார். நம்ம எஸ்கே தானா இதுன்னு கேட்குற வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸாக இருந்துச்சு. கதை பார்த்திங்கன்னா சமூகத்துக்குள்ளே நடக்கிற விஷயங்களை ஸ்ட்ரெயிட்டாக பேசுகிறது பற்றி தான். எதையும் சுகர் கோட் பண்ணாமல் டைரெக்டாக பாயிண்ட்டுக்கு வர ஸ்க்ரீன் ப்ளே. சில டயலாக்ஸ் சென்னை பசங்களையே ஸ்ட்ரெயிட்டாக கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. இதுதானே நம்ம லைஃப்பில் நடக்குதுன்னு தோணும். முக்கியமான சீன்ஸில் மியூசிக் கூஸ் பம்ப்ஸ் கொடுக்குது. கேமரா ஒர்க்கு டார்க்காகவும் ராவும் இருக்குது. படத்தோட மூடுக்கு பெர்ஃபெக்டாக செட் ஆகுது. டைரக்டர் ஃபுல் கிளாரிட்டியோட படம் எடுத்திருக்காருன்னு கிளியராக தெரியும். ஸோ மொத்தத்தில் பராசக்தி வெறும் என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்லைங்க, என்டர்டெயின்மெண்ட் படம் மட்டும் இல்லை, இது ஒரு சோஷியல் ஸ்டேட்மெண்ட்டு. சென்னை ஆடியன்ஸ்க்கு எஸ்பெஷலி இந்த படம் நல்லா ஹிட் ஆகும். எஸ்கே ஃபேன்ஸ்க்கு இது கரியர் பெஸ்ட்டு படங்களில் ஒன்று. ஸோ மஸ்ட் வாட்ச் மூவிங்க. நீங்களும் ட்ரெய்லரை பார்த்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரிலாம் நம்ம தமிழ் மொழிக்காக இதெல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஒரு மூவியாக இருக்கும். ஏன்னா இப்போ கூட அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் இப்போ ஒரு போஸ்ட் ஆஃபீஸோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு ஆஃபீஸ் போகிறோன்னா அங்கே நான் ஃபார்ம் ஃபில் பண்ணுறேன்னா இந்த படத்தோட எனக்கு கருத்து அங்கே ஸ்ட்ரைக் ஆகும். சரி, இந்த ஃபார்மில் தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி 3மே இருக்குன்னா ஸோ பேசிக்காக நம்ம ஃபில் பண்ணுற ஃபார்ம்ஸில் இந்த தமிழ் லாங்குவேஜ் இருக்குன்னா அதுக்கு நமக்கு முன்னாடி இருந்தவங்க எவ்வளோ போராடி இருக்காங்கன்னு இந்த படத்து மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக போய் பார்க்கலாம்.